ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேல்ஸ் லெஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டாக் ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சேல்ஸ் லெஜரும் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ், லெஜர், ஆல்டர், மொத்தம் 5 விதமாக லோக்கல் சேல்ஸுக்கு சேல்ஸ் லெஜர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லோக்கல் சேல்ஸ் எக்ஸம்ட், லோக்கல் சேல்ஸ் 5, லோக்கல் சேல்ஸ் 12, local sales 18, local sales 28%. இதுமாதிரி பிரித்து வச்சுருக்கேன். எல்லா ஜிஎஸ்டி ரேட்டில். லோக்கல் சேல்ஸ் எக்ஸம்ட் என்ன பண்ணுங்க, லோக்கல் சேல்ஸ் எக்ஸம்ட் டைப் பண்ணிட்டேன். லெஜர் நேம் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டேன். இன்வென்ட்ரி வேல்யூ ஆர் அஃபெக்டட் எஸ் கொடுக்கணும். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுக்கணும். செட் ஜிஎஸ்டி ரேட் எஸ். அதில் போயிட்டு உள்ளே போனீங்கன்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சேல்ஸ் எக்ஸம்ட்னு கொடுக்கணும். taxability exemptனு கொடுக்கணும். அடுத்து டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸா மென்ஷன், கூட்ஸா சர்வீஸாக மென்ஷன் பண்ணணும். நம்ம கூட்ஸ்னு மென்ஷன் பண்ணுறோம். சேவ் பண்ணிடுறோம். அடுத்து லோக்கல் சேல்ஸ் 5% போகிறோம். லோக்கல் சேல்ஸ் 5% வந்து என்டர் பண்ணிடுறோம். லெஜர் நேம் அண்டர் சேல்ஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் செட் ஜிஎஸ்டி டீட்டெயில் எஸ் கொடுக்குறோம். என்டர் கொடுக்குறோம். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சேல்ஸ் taxable வந்துடும் உங்களுக்கு. அப்புறமா 5% நம்ம கொடுத்துருக்கோம். லெஜர்லேயே நம்மளுக்கு தெரியணும்னு 5% இன்டெகிரேட்டடுக்கு 5% டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கும் என்ன டேக்ஸோ அதை எடுத்துக்கும். 2.5 கூட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். 3 வந்துடும். அதே மாதிரி தான் 28%க்கும் நம்ம ரெடி பண்ணுறோம். லோக்கல் சேல்ஸ் 28%, சேல்ஸ் அக்கௌண்ட் இன்வென்ட்ரி வேல்யூஸ் அஃபெக்டட் எஸ், ஜிஎஸ்டி அப்ளிகபிள் செட் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுக்குறோம். சேல்ஸ் taxable அப்புறம் 28% நம்ம லெஜர் நேம்லேயே கொடுத்துருக்கோம். 28% இன்டெகிரேட்டடில் போடுறோம். போட்டு ஆட்டோமேட்டிக்காக சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 14% எடுத்துக்கும். அதான் சிஜிஎஸ்டி தான் இந்த சென்ட்ரல் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ்டி தான் ஸ்டேட் டேக்ஸ். 14% காமிக்கும். கண்ட்ரோல் டி செலக்ட் கூட்ஸ் அண்ட் சேவ் பண்ணிடுறோம். இப்படி தான் வந்து நம்ம சேல்ஸ் லெஜர் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டாக் ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று டெல் லேப்டாப், இன்னொன்று டேபிள் ஃபேன் எடுத்துப்போம். டேபிள் ஃபேன் வந்து ஸ்டாக் ஐட்டம் நேம் போட்டுக்கிட்டேன். அண்டர் ஃபேன் போட்டேன். குரூப்பில் ஃபேன் வரும். குரூப்பில் நேம் அது கீழே வந்து ப்ரைமரின்னு கொடுத்துருக்கேன். யூனிட்ஸ் ஆல்ட் சி கொடுத்தீங்கன்னா யூனிட்ஸ் வரும். அதில் நம்பர்ஸ்னு ஷார்ட் ஃபார்ம் போட்டுக்கோங்க. ஃபுல் நேம் வந்து நம்பர்ஸ்னு போட்டுக்கோங்க. ஓகே. அம்மா என்டர். ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னு கொடுங்க. செட் ஜிஎஸ்டி ரேட்ஸ் டீட்டெயில்ஸ் எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ஹெச்எஸ்என் ஹெச்ஏசி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து காட்டவே காட்டாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா F2 இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு எஸ்எஸ்எஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரி காட்டும் ஃபுல்லாக. அப்போது டிஸ்கிரிப்ஷனில் டேபிள் ஃபேன், அப்புறமா ஹெச்எஸ்என் கோடுன்னு ஒன்று இருக்கும். ஹெச்எஸ்என் கோடுன்னு ஒன்று இருக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும். இதுக்கு என்ன கோடுன்னு பார்த்தா இதுதான் கோடு. ஹெச்எஸ்என் கோட், எஸ்ஏசி கோடுன்னு இருக்கும். அந்த கோடு எடுத்து இங்கே போட்டுக்கணும் நீங்கள். அப்புறமா கால்குலேஷன் டைப் வேல்யூவில் தான் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வரும். வேல்யூன்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேபிள் ஃபேனோட ஜிஎஸ்டி ரேட் வந்து 28%. அந்த 28% இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேபிள் ஃபேன் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஆமாம். டெல் லேப்டாப் விடுங்க. டெல் லேப்டாப் போயாச்சு. நான் லேப்டாப் கீழே வந்து குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த அண்டர் இடத்துல வந்துட்டு ஆல்ட் சி கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்போ லேப்டாப்னு டைப் பண்ணிக்கோங்க. அண்டர் வந்து ப்ரைமரின்னு கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி யூனிட் நம்பர்ஸ்னு ஷார்ட் ஃபார்ம் போட்டுருங்க. ஃபுல்லாக வந்து நம்பர்ஸ்னு கொடுங்க. யூனிட்டான வந்து ஆல்ட் சி கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிற யூனிட். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் செட் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தோம்னா லேப்டாப்னு வரும். அது இது எப்படி வரும்னா அந்த F12 வந்து நீங்கள் எல்லாமே எஸ்எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா தான் வரும், இல்லை வராது. அப்புறமா ஹெச்எஸ்என் கோடுன்னு ஒன்று இருக்கும் லேப்டாப்க்கு, அதை எடுத்து போட்டுக்கோங்க.
ஆன் வேல்யூ ஓகே. இன்டெகிரேட்டட் டேக்ஸ் என்னன்னு போடுங்க, அது 18%. லேப்டாப்க்குலாம் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் அதுவே பிரிச்சுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. கூட்ஸ், இது வந்து கூட்ஸு, அடுத்தது கூட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தால் ஓப்பனிங் ஸ்டாக் என்ன இருக்குது மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரேட் என்னன்னு போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா வேல்யூ கிடச்சிடும். சேவ் பண்ணிக்கோங்க. டிவியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா, சேல்ஸ் லெஜர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ஸ்டாக் ஐட்டம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேல் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.